ஒன்று தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 24வது வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்வில் எந்தவிதமான முன்னேற்றமும் ஆசீர்வாதமும் இல்லை என்று நினைக்கிறீர்களா? நான் அவரையே நம்பியிருக்கிறேன், எப்போது அவர் என் மேல் கிருபையாயிருந்து என்னை உயர்த்துவார் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதீர்கள். அன்னாளின் கண்ணீரை கண்டவர் உங்கள் கண்ணீரின் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு ஏற்ற காலத்தில் பதிலளிப்பார். மார்த்தாள் அதிகமான வேலையாயிருந்தாள். லாசரு மரித்து போனான் என்று இயேசுவினிடத்தில் சொன்னாள். ஆனால் மரியாள் இயேசுவை கண்டபோது கண்ணீர் விட்டு அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று சொன்னாள். இயேசு அதை கண்டு ஆவியிலே கலங்கி துயரமடைந்து கண்ணீர் விட்டார். சூழ்நிலைகளை கண்டு கலங்க வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே போவது, எப்படி பிழைக்கப் போகிறோம் என்று செங்கடலின் கரையில் நின்று சிந்தித்துக் கொண்டிருந்த போது தேவன் செங்கடலை பிளந்து அவர்கள் செங்கடலின் நடுவே நடந்து சென்று அக்கறையை அடைந்தார்கள். இப்போது இருக்கிற துயரமான நிலையை கண்டு மனம் சோர்ந்து போகாதீர்கள். எல்லாம் வல்ல இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது இயேசு செய்யும் அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஜெபம். இயேசுவே, என்னுடைய எல்லா விதமான அவிசுவாசத்தையும் நீக்கிடும். உம்மில் உறுதியாய் நிலைத்திருக்க கிருபையருளும், ஆசீர்வதியும். ஆமேன். Thanks for watching. Like, share, subscribe.